பார்வை திறன் குறையுடைய மாணவர்களுக்கு பிரெய்லி எழுத்துக்களான புள்ளி எழுத்துக்களை கற்பிக்கும் விதங்களை பற்றி இந்த பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். பார்வையற்றவர்கள் தடவி பார்த்து படிக்க ஏற்ற பிரெயில் எழுத்தினை உருவாக்கியவர் லூயிஸ் பிரெயில். இவர் ஜனவரி 4, 1809 ஆண்டு பிறந்து ஜனவரி 6, 1852 இறந்தார். இவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். பிரெய்லி முறையில் 1 முதல் 6 புடைத்த புள்ளிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு எழுத்தாகும். இந்த பிரெயில் எழுத்துக்களை விரல்களை வைத்து தடவி பார்த்து கண்டுபிடிப்பதன் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு எழுத்து முறையாகும். இந்த பிரெயில் எழுத்துக்களோட வடிவம் மேலிருந்து கீழாக இடப்புறமாக 1, 2, 3 என்ற புள்ளிகளையும் வலப்புறமாக 4, 5, 6 என்ற மேலிருந்து கீழாக இருக்கக்கூடிய புள்ளிகளையும் மையமாக கொண்டு செயல்படுகிறது. முதல் கட்டமாக பள்ளி மாணவர்களுக்கு விரல் நுனி பயிற்சி வழங்க வேண்டும். பல தன்மைகள் கொண்ட பொருட்களை தொட்டு பார்க்க வைத்து இந்த விரல் நுனி பயிற்சியை வழங்கலாம். இதற்கு பிறகு பிரெய்லி எழுத்து புள்ளிகளால் வடிவமைக்கப்பட்ட எழுத்தாகும். தமிழ், ஆங்கிலம் எழுத்துக்களுக்கான புள்ளி எண்ணிக்கைகளை மாணவர்கள் மனப்பாடம் செய்து கொள்வார்கள். அதற்கு பிறகுதான் அந்த புள்ளிகளை கைகளால் தொட்டு அடையாளம் தெரிந்து கொள்வதற்கான பயிற்சிகளும் வழங்கப்படும். இப்பொழுது தமிழ் எழுத்துக்களுக்கான புள்ளி எண்ணிக்கைகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உயிரெழுத்துக்கள். ஆ என்ற எழுத்திற்கு 1 புள்ளி, ஆ என்ற எழுத்திற்கு 3வது புள்ளி, 4வது புள்ளி, 5வது புள்ளி, இ 2, 4, ஈ 3, 5, உ 1, 3, 6, ஊ 1, 2, 5, 6, ஏ 2, 6, ஏ 1, 5, ஐ 3, 4, ஓ 1, 3, 4, 6, ஓ 1, 3, 5, ஔ 2, 4, 6, அக் 6. இந்த புள்ளிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் எழுத்துக்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆகையால் ஆ 1, ஆ 3, 4, 5, ஈ 2, 4, ஈ 3, 5 என்பது மாதிரியான முறையில் உயிரெழுத்துக்களை மாணவர்களுக்கு மனப்பாடம் செய்து கொள்ள பயிற்சி அளிக்க வேண்டும். அவர்களும் தினமும் அதை சொல்லி ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். தமிழில் உள்ள உயிரெழுத்துக்களை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக வடமொழி எழுத்துக்களுக்கான பிரெயில் புள்ளிகளையும் தெரிந்து கொள்ளலாம். ஜா 2, 4, 5, ஷா 1, 2, 3, 4, 6, ச 2, 3, 4, ஹா 1, 2, 5, ஷா 1, 2, 3, 4, 5. தமிழ் எழுத்துக்களில் உயிரெழுத்து, வடமொழி எழுத்து இந்த எழுத்துக்களுக்கான பிரெயில் புள்ளிகளை தெரிந்து கொண்டோம். இதுவரையிலும் பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட பிரெய்லி எழுத்துக்களுக்கு உருவாக்கப்பட்ட புள்ளிகளின் எண்ணிக்கையை தெரிந்து கொண்டோம். இந்த புள்ளிகளின் எண்ணிக்கையை மாணவர்கள் மனப்பாடம் செய்து கொண்டால்தான் அடுத்த கட்ட பயிற்சிக்கு மாணவர்களை தயார் செய்ய இயலும்.